ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமப்பிருத்திவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 503வது வார சிந்தனையாக வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் சகஸ்ரலிங்கம் அப்படி சகஸ்ரலிங்கம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டவுடனேயே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, சகஸ்ரம் அப்படின்னா ஒரு எண்ணு பெயர். சகஸ்ரம்ங்கிறது ஒரு எண்ணு பெயர். எண்ணு பெயர்னால் 1 2 3 அப்படின்னு தமிழில் சொல்கிறோம்ல. 1 2 3 அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அது ஒரு எண்ணை விளக்குகிற பெயர், அவ்வளோதானே. அதை எண்ணு பெயர் சகஸ்ரம் அப்படின்னு சொல்கிறோம். வேதத்தில் பார்த்திங்கன்னா சஹஸ்ரசீருஷா புருஷா சஹஸ்ராக்ஷசஹஸ்ரபாத் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கா. இந்த இடத்துல சஹஸ்ர சீருஷா புருஷா அப்படின்னு சொல்லும்போது என்ன புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, 1000 தலைகளை கொண்டவன். சிருஷம்னா தலை, 1000 தலைகளை கொண்டவன். சகஸ்ராக்ஷ அப்படின்னு சொல்கிறோம், 1000 கண்களை கொண்டவன். சகஸ்ர பாதம், 1000 பாதங்களை கொண்டவன். இது வேதத்தில் இந்த சகஸ்ரத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. நமக்கு என்ன ஒரு எண்ணம் வரும்னா, 1000 தலை இருந்தால் எப்படி இருக்கும், ஒன்றும் கற்பனைக்கே வரமாட்டேங்குது. ஒரு மனிதனுக்கு ஒரு 10 தலைன்னா ஏதோ ஒரு ஆவண, அது சிற்பி உபமா அலங்காரத்தை பயன்படுத்தி இப்போ இந்த நாயன்மார்களுடைய சிற்பங்களை எல்லாம் போட்டிருக்கா. அப்படி போடுறதுக்கு காரணம் சேக்கிழார். இந்த சேக்கிழாருடைய புராணத்தை படிச்சுட்டு அது மாதிரி அவள் அந்த கதையை வச்சுட்டு அவள் இப்படி இருப்பா, இந்த கதாபாத்திரம் இப்படி இருந்தால் இப்படி இருப்பா அப்படின்னு ஒரு கற்பனை உபமா விஷயத்தில் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி 1000 தலை அப்படின்ன உடனே நமக்கு என்ன வேலை செய்யும், நம்ம சிந்தனையில் என்ன வரும் அப்படின்னா, 1000 தலை யோசிக்க முடியல. கொஞ்சம் இன்னும் தாண்டி யோசிச்சா ஒரு குழப்பம் வரும். ஏன்னா ஒரு தலைக்கு 2 பாதம்னா 2000 பாதம் வருமே, 1000 பாதம் வருது. ஒரு தலைக்கு 2 கண்ணுன்னா 2000 கண்ணா, அப்போ அது 500 கண்ணா. எப்பொழுதுமே அறிவு தன்னை முன்னிலைப்படுத்தி இந்த உலகத்தை பார்க்கும். அறிவு தன்னை முன்னிலைப்படுத்தி தான் பார்க்கும். நான் எப்பொழுதுமே இந்த உதாரணத்தை சொல்கிறது உண்டு. எலிக்கிட்ட ஒரு மைக்கை நீட்டி, பூனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோடய ஜென்ம விரோதி சார், அது உருப்படாது, நல்லாவே இருக்காது, அதுக்கு நரகம் தான் கிடைக்கும், அது நல்லதே கிடையாது அப்படின்னு அதை பற்றி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லும். அதே பூனைக்கிட்ட அதே மைக்கை நீட்டினோம்னு வச்சுங்க, அல்வா துண்டு மாதிரி இருக்கும் சார், சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு சார், நம்ம ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட அந்த மாதிரி ஒரு உணவு நமக்கு கிடைக்காது அப்படின்னு அது சொல்லும். இப்போ எப்படி அறிவு இதை எடுத்துக்கிறதா அதை எடுத்துக்கிறதா? அப்போ அறிவுங்கிறது தன்னை முன்னிலைப்படுத்தி பார்க்கின்ற பண்பு. அப்படி பார்க்குற போது நம்மளை பொறுத்த வரைக்கும் 1000ங்கிறது ஒரு எண்ணிக்கை. அது தலைனா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தலையாலே பழி தேரும் பிரான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பாத்திரம்லாம் இல்லையா, தலையாலேயே வாங்கிக்கிறாரு.
தலையினுடைய முக்கிய பிரயோஜனம் என்ன அப்படின்னா, அறிதொழில் 5ம் தலையிலே இருக்கிறது. பாக்கியெல்லாம் இயங்கு தொழில். கர்மேந்திரியம் ஞானேந்திரியம்னு சொல்கிறோம். ஞானேந்திரியங்கிறது தலையில் மாத்திரம்தான் இருக்குது, இதோட மாத்திரம்தான். அதுக்கு கீழே தான் கர்மேந்திரியம்லாம், எந்த விஷயமாக இருந்தாலும். அப்போ தலை என்கிற வார்த்தை ஒரு சூட்டு சொல். அந்த சூட்டு சொல் எதை குறிக்கிறதுனா ஐம்புல அறிவு. ஐம்புல அறிவு அதை தான் அந்த தலைங்கிற வார்த்தையால் சொல்லியிருக்கான். அதனால் புருஷகான்னு சொல்கிறாங்க. புருஷான புரேஷேரீதி புருஷா, இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல். அது அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவாற்றல். இப்போ உடம்புக்கு 5 விதமான ஆற்றல் உண்டு. உணர்வாற்றல் இருக்குது, அறிவாற்றல் இருக்குது, செயலாற்றல் இருக்குது. அப்படி தானே? ஒரு பெரிய கல்லை தூக்கி கீழே போடுறோம், ஒரு பலம், ஒரு மூட்டை தூக்கி அடிக்கிறோம் அப்படின்னா உடம்பு உடல் ஆற்றல். அது தானே உள்ள ஆற்றல். 1 மணி நேரம் உட்காந்து அசையாமல் ஜெபம் பண்ணுறோம். நான் பண்ணியிருக்கேன். உட்காருவேன், உட்காந்த மாதிரி இருக்கும், ஆனால் எழுந்துட்டுருவேன். ஒரு விதமான நிம்மதி வரும்னு வச்சுங்களேன். நல்லா தூங்கியிருப்பேன். எங்கள் ஆத்துக்காரி சொல்லுவாள், ஜெபம் பண்ணுறேன்னு தூங்குறேன் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதனால் எதுக்கு சொல்கிறேன், மன ஆற்றல் அப்படி ஒரு வலிமை அதுக்கு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், வேறு எல்லா தயவு பண்ணி சொல்கிறேன், உங்கள் பாதார விந்தங்களை மீண்டும் என் திறமேல் வைக்கிறேன், எந்த நோக்கத்திலும் இல்லை, புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. சகஸ்ர சீரிஷா அப்படின்னா இந்த இடத்திலே ஐம்புலன்களினாலே நமக்கு கிடைக்கின்ற அறிவு இருக்குல்ல, அந்த அறிவை போல் 1000 மடங்கு பேரறிவு படைத்தது. அதுதான் சகஸ்ர சீரிஷான்னு சொல்கிறான். 1000 மடங்கு பேரறிவு எப்படி அப்படின்னு கேட்குறோம். ஒரு சின்ன உதாரணம், இதை வேத காலத்தில் சொல்ல முடியாது, ஆனால் இந்த காலத்தில் சொல்லலாம். 5:45 5:45 ஓரளவுக்கு நான் உஷாராயிட்டேன். ஏன்னா அதுக்கு தெரியாமல் நான் முட்டி போட்டிருக்கேன். நான் யோசிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ என் பேர புள்ளிகள்லாம் 50 எவ்வளோ வேணும், 200 300 சொல்லுப்பா, என்ன சொன்னீங்க அப்படிங்கிறான். டக்குன்னு அடிக்கிறான். இதுக்கெல்லாம் அவன் ரொம்ப கஷ்டப்படுறதில்ல. இந்த காலரைக்கா வாய்ப்பாடு, 1 2 கால் வாய்ப்பாடு, அதுக்காக அடிபட்டு உதப்பட்டு, அது கணக்கு வாத்தியார்னாலே பயம் எனக்கு, அவ்வளோ பயம். அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி பயம்லாம் இப்போ வேண்டாம். அது ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாத்தையுமே என்னது பாதை, இந்த வீடு எப்படி இருக்கணும், இந்த இடம் இருக்குன்னா அப்படின்னா ஏறி உட்காந்தா அப்படியே தட்டினா ஏனும் அப்படியே மேப் அதில் வந்துருக்கு. வருதா வரலையா, அதை அனுபவத்தில் சாத்தியப்படுத்துகிறோமா படுத்திக்கலையா. ஒரு ஃபேன் இல்லாமல் விசிறியை வச்சு நீ எவ்வளவு கஷ்டப்படுத்திருந்தோம். உச்சி வெயிலில் ஏசி அனுபவிக்கிறோம், குழு குழு குழுன்னு இருக்குது. இப்போது ஒரு அறிவு, ஒன்றை பற்றிய அறிவு, ஒன்றிலே மிகுதியான அறிவு. அதை யோசிச்சு பாருங்கோ. இப்போ ஏசியை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா ஒரு மனிதன் அதுக்கு வாழ்நாளாக பரித்தியாகம் பண்ணியிருப்பான். அதில் நிறையா பேருடைய ஆயுசு போய் ஒருத்தன் கம்பியை கண்டுபிடிச்சிருப்பான், இன்னொருத்தன் ஃபில்டர் கண்டுபிடிச்சிருப்பான், இன்னொருத்தன் அதுக்கு மேலே வர்றதை கண்டுபிடிச்சிருப்பான், இன்னொருத்தன் அதுக்கு மேலே கண்டுபிடிப்பான். அப்போ ஒரு தொடர்ந்து அதில் ஒரு தொடர் முயற்சி இருக்குது அந்த அறிவில். உடனே ஒரு சாதனம் உருவாயிடாது. இந்த மாதிரி ஏசிக்கு ஒரு சாதனம் இருக்குது அப்படின்னா, இப்போ செல்லுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் உள்ளதை கண்டுபிடிச்சுட்டே போகிறான், மேலே 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 போகிறது. அப்படி தானே? இப்போ பூமியில் உள்ள இடம்லாம் விட்டாச்சு. இப்போ செவ்வாய் கிரகத்தில் போய் இடம் இருக்கான்னு பார்க்குறோம். பார்த்து கண்டத்தில் போட்டின காலம்லாம் போய் செவ்வாய் கிரகத்துக்கு போகலாமான்னு கேட்டால், அப்போ இது எதை குறிக்கிறது? நான் இப்போது விஞ்ஞானம் பேசலை, நான் எதை சொல்கிறேன்னா, ஒன்றை பற்றிய அறிவுங்கிறது இல்லாமல் எல்லா துறைகளிலும் எல்லாவற்றையும் பற்றிய பேரறிவு, முழுமையான அறிவு, பொய்யற்ற அறிவு, அனுபவ சாத்தியப்படுத்துகிற அறிவு சகஸ்ர சீரிஷான்னு சொல்கிறது. அப்போ பார்த்த மாத்திரத்திலேயே அந்த எல்லா ஞானமும் என்ன வரும்? ஸ்மரண மாத்திரேன, நினைச்ச மாத்திரத்தில் அப்பொழுது வல்லமை இருக்குது மகாவிஷ்ணுவுக்குன்னு சொல்கிறான். அப்போ அந்த மாதிரி ஒரு பேரறிவு, ஞானஸ்வரூபம். அப்போ அவனுக்கு எல்லாமே தெரியுது. இப்போ ஏசி மெக்கானிக் படித்தவாளுக்கு எலக்ட்ரிசிட்டி தெரியாது, அது தெரிஞ்சவாளுக்கு டிவி மெக்கானிசம் தெரியாது, டிவி மெக்கானிசம் தெரிஞ்சவாளுக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, கம்ப்யூட்டர் தெரிஞ்சவாளுக்கு செல்லு தெரியாது, செல்லு தெரிஞ்சவாளுக்கு மைக்கு தெரியாது, மைக்கு தெரிஞ்சவாளுக்கு கேமரா தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இப்படி வெவ்வேறு துறைகளில் பராஸ்ய சக்திர் விவிதை ஸ்ருதேகே உபனிஷத்து
அதோட சக்தி எப்படி இருக்குன்னா வேறு வேறு விஷயங்களில் வெவ்வேறு ஆற்றலாய் எல்லாவற்றையும் முழுமையாக அறிகின்ற பண்பு அதுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பேராற்றலை சகஸ்ர சீரிஷா புருஷா அப்படின்னு சொல்கிறான். அப்போ பேராற்றல் 1000 மடங்கு அது. அந்த அறிவு 1000 மனிதர்கள் சிந்திப்பதை 1000 ஆண்டு சிந்திப்பதை அவர் ஒரு நொடியில் என்ன பண்ணுவார், நமக்கு புரிய வைப்பார். அவர் சிந்திக்கக்கூடிய வல்லமை எல்லாவற்றையும் எக்காலத்திலும் எந்த சூழலிலும் அந்த மாதிரி எந்த பொருளை பற்றியும் அப்படிலாம் சகஸ்ர சீரிஷா. அப்போ அக்ஷம்னா என்ன, சகஸ்ராட்ச அப்படின்னு ஒரு விஷயம். எனக்கு தெரியலன்னா நான் கொஞ்சம் சொதப்புவேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதனால் சகஸ்ரலிங்கத்தை பற்றி என்ன பேசுகிறதுன்னு தெரியல, அதனால் அங்கங்கே எழுதுகிறேன், ஏதாவது மார்க் கிடச்சிடும்னு ஒரு நம்பிக்கையில். அதனால் சகஸ்ராட்ச அப்படின்னு அடுத்த பதம் போட்டார். அக்ஷம்னா கண்ணுன்னு அர்த்தம். அக்ஷம்னா கண், 1000 கண் அப்படின்னு சொன்னார். அது இன்னும் 1000 கண், தலைன்னா அறிவுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ 1000 கண்ணுன்னா என்ன? எனக்கு 1000 கண்ணுன்னு ஞாபகம் வருது என்னமோ அகல்யை இந்திரன் போனதுனால உன்னுடைய கண் 1000 உடம்பெல்லாம் கண்ணாக போட்டோம் ஒரு சாபம் வந்தது, அதனால் 1000 கண் அப்படின்னு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அது மூலிமா ஞாபகத்துக்கு வருது இந்திரன் அப்படிங்கிறது தான் ஞாபகம் வருது. நான் சொல்லி 1000 கண் அப்படிங்கிறது மனம். என்னது? மனம். சகஸ்ராட்சங்கிறது மனம். ஏன் அப்படின்னா மனது மாதிரி ஒரு அற்புதமான கம்ப்யூட்டர் இந்த உலகத்தில் வேறு யாரும் பண்ண முடியாது. ஏன்னா அதில் என்ன பெருசுன்னா நம்ம கம்ப்யூட்டர் இந்த செல்லளவுக்கு அது இருக்கணும். இப்போ இதை விட சின்னதாலாம் வந்துருத்து. இருந்தாலும் மனதோட பிரமாணம் அணு அளவு சொல்கிறா. அணு பிரமாணம். ஒரு அணு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் மனசு இருக்குங்கிறா. அனப்பிராணேன்னு தாத்து. அது இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். எதுக்கு சொல்கிறேன்னா சகஸ்ராட்சங்கிறது இந்த இடத்துல மனதை குறித்தது. மனம் அப்படின்னு சொன்னால் என்ன சிறப்பு அப்படின்னா, உடலோடு பிறந்தாலும் பிறக்கும்போதும் கூட இருக்கும், பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இருக்கும், இறந்தாலும் கூட இருக்கும், இறந்ததுக்கு பின்னாடியும் இருக்கும். மனதுக்கு அழிவு கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு மனிதனின் பிறப்பிற்கு காரணமாக இருப்பது காமம் என்று சொன்னால் அது மனதிலேருந்து தான் வரும், வேறு எந்த நோக்கத்துலையும் இதை சொல்லலை. அப்போ பிறக்கிறதுக்கு காரணம் என்ன? அதனால் சுவாமி பேர் காமேஸ்வரி, சிட்டிகத்ரி. அப்போ மனம் அந்த சிட்டிக்கு காரணமானது. அதே அடுத்த நிலை பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஆத்மா பிரவேசனம் பண்ணுறது. அப்படி பண்ணும்போது பூர்வ ஜென்மத்தில் இப்போ மீனுக்கு ஒரு கோச்சிங் சென்டர் வச்சது யாருன்னு கேட்குறோம். அதெல்லாம் தண்ணியில் எனக்கு நீச்சல் தெரியாது, ரொம்ப பயம். நான் மாட்டுக்கு இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கணும்னு சொல்லி கடலில் விழுந்துட்டேன்னா வம்பா போயிடும். அது எப்படி பிறந்ததுன்னே தெரியல, பிறந்ததுன்னே நீச்சல் அடிக்குது. அப்படி தானே? அதுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கலானே? பிறந்த குழந்தை பால் இருந்து பழகி இருக்கிறது, யாராவது சொல்லிக் கொடுக்கலான்னு? தைத்திரிய மந்திர கோஷம்னு ஒரு மந்திரத்துக்கு பேர். தித்ரின்னு ஒரு புறா. அந்த புறா என்ன பண்ணோம்னா தன்னோட குழந்தைய வாய்க்குள்ளே போட்டு இது போய் பழத்தை நல்லா சாப்பிட்டுட்டு அதை சாராக்கி அது வாய்க்குள்ளே வச்சு ஸ்ப்ரே பண்ணும். அது வாய்க்குள்ளே வச்சு ஸ்ப்ரே பண்ணும். அப்படி பாதுகாக்கும். கொஞ்சம் வளர்ந்துட்டுனா காலால் எட்டி உதச்சி வெளில தள்ளும். படப்படான்னு அடிச்சுமோ அதை ரெக்க விரியணும் இல்லையோ, அதுக்காக இப்படி பேர் வச்சுருக்காங்க பாருங்க, தைத்திரிய மந்திர கோஷம். ரகசியம் அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சகஸ்ராட்ச அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம சிந்திக்கிறோம். அதில் மனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மனம் என்பது அணு அளவே உடையது, ஆனால் அழியாதது, அதனுடைய பேராற்றலை கொண்டது. ஏன்னா 5 புலன்களும் மனம் இல்லை என்று சொன்னால் ஸ்தம்பித்து விடும். கண்ணு பார்த்துட்டே இருக்குமே தவிர சிந்தனைக்கு போகாது, பதிவாகாது. கண்ணு பார்த்துட்டே இருக்கும், ஆனால் உள்ள மனதோட சம்மந்தம் இல்லைன்னா என்ன இல்லை, சம்மந்தம் இல்லாத போயிடும். இப்போ 100 வண்டியை பார்த்துட்டு இருப்போம், அப்படியே போயிட்டு வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோ, ஞாபகமே இருக்காது. யாராவது தெரிஞ்சோ வந்தால் பட்டு ஞாபகம் வரும். ஆஹா என்னப்பா சௌரியமா அப்படின்னு எடுத்த மாதிரி கேட்போம். அந்த மாதிரி நம்ம பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தா தெரியும், நம்ம வண்டி நம்பர் வண்டியும் வராது, அதை பார்த்துட்டே இருப்போம். ஆனால் எல்லா வண்டியும் வாட்ச் பண்ணுவோம். தயவு பண்ணி நான் வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்ல, புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். என்னை
மீண்டும் மீண்டும் உங்கள் சிரம்தார்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நான் எதையும் குறிப்பிடவில்லை. என்னுடைய மனதில் நான் ஒரு வண்டியை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதை பொருத்தி பொருத்தி பார்ப்பேன். நான் யாராவது ஒரு மனிதரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தூரத்தில் அந்த மனிதர் வராரா அவர் எப்படி இருப்பார் மனசில் வச்சுன்னு பொருத்தி பொருத்தி பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லைன்னா அப்படியே நிற்கும். மனது இல்லைன்னா புலன்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. அது வெளியிலேருந்து கொண்டு வந்து சரக்கு அப்படியே குப்பை மாதிரி மனதில் தள்ளி விட்டு போயிடும். அதுதான் கிளாசிஃபிகேஷன் பண்ணி வைக்கும். மனது மாதிரி ஒரு வேலை செய்கிற வஸ்து லோகத்தில் கிடையவே கிடையாது. மனம் இறைவனுடைய அனுகிரகத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த மனம் இல்லைன்னா ஆன்மாவே இறைவனை உணர முடியாது. மனம் அப்படிப்பட்ட ஒன்று. புரியுதா? 5 புலன்களையும் இணைக்கும். வடன்னு சொல்லிட்டா, வடைங்கிறது சப்தம். அதை காது கேட்ட மாத்திரத்தில் இப்போ மசால் வடையா உளுந்து வடையா அந்த லெவலுக்கு போயிட்டோம். தொட்டுக்க சட்னி வைக்கலாமா சாம்பார் வைக்கலாம் வேறு லெவல் போயிடுவான்ப்பா. அப்போ டக்கு டக்குன்னு அதை பிடிக்க பாருங்கள். இந்த ரெக்கார்ட்லாம் எங்கேருந்து வந்துடு? அது ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கு. இந்த ஹோட்டலில் இந்த மாதிரி சாப்பிட்டோம், அந்த ஹோட்டலில் அது நல்லா இருக்கும், இதில் விலை கூட, அதில் காசு குறைச்சங்கிறது வரைக்கும் அது கிளாசிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கறது. இப்போ இப்படி ஒரு கருவி, இப்படி ஒரு கம்ப்யூட்டரை நமக்குள்ளே வச்சு அமைச்சிருக்கான் சாமி. மனதுக்கும் ஆன்மாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ரெண்டும் ஒன்றா இருக்காது. அதை ஐயா ஒட்டி அமைச்சிருக்கார். எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு தச்சு எல்லாத்தையும் அமைச்சிருக்கார். அப்போ மனம் என்பது பேராற்றல் உடையது. 5 புலன்களையும் இணைப்பது அப்படின்னு ஒரு விஷயம். ரெண்டாவது, எல்லாவற்றையும் எண்ணங்களாக மாற்றும். எல்லாவற்றையும் எண்ணம் சித்தவருத்தியாக மாற்றும். எண்ணங்களை சரியாக பதிவு செய்யும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சிடும். எல்லாத்தையும் இன்றைக்கி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நம்ம ஒரு விஷயத்தை, ஒரு நிகழ்வை பதிவு பண்ணுறோம். அந்த பதிவு அப்படியே ரெக்கார்டு என்ன இருக்கும் அதில் இருக்கும். திருப்பி பண்ணால் பண்ணாது. நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வேறு எந்த நோக்கத்துக்கும் சொல்ல. மீண்டும் மீண்டும் நான் எதை பற்றி பேசுகிறேனோ அந்த தலைப்பை பிடித்து கொண்டு தொங்குகிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் என்னென்னா, இப்போ ஒரு தேதி, ஒரு அட்ரஸை நான் தப்பாக கொடுத்துட்டேன், பதிவாகிடுது அப்படின்னா அதை திருத்த முடியாது. திருப்பி 2வது பத்திரம் வாங்கி அதில் திருத்தணும். அந்த மாதிரி மனசு கொடுத்துருத்துன்னா, மனதில் இந்த இப்போ இந்திரியங்கள் கொடுத்தத மனசு ரெக்கார்ட் பண்ணிடுதுன்னா அதை டெலீட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. மனதை அவ்வளோ கவனமாக எல்லாத்தையும் சேமித்து வச்சுருக்கோம். அதனால தான் சில விஷயங்களை நம்மளால் மறக்க முடியல, சில விஷயங்களை நம்மளால் நினைவுக்கு வச்சுக்க முடியல. அந்த சிஸ்டப்படி தான் இருக்குது. அதனால் அது என்ன பண்ணும், வாங்கி எல்லாத்தையும் எண்ணமாக்கிடும். எண்ணமாக்கி ஒன்றை பற்றிய பதிவே ஒன்றாக குவிக்கும். கண்ணு பார்த்ததெல்லாம் ஒரே மாதிரி குவிச்சுட்டு போகும். நான் அண்ணாவை பார்த்துட்டே வரேன் 10 வருஷமாக. அப்படின்னா அண்ணாவை பற்றின எல்லா ரெக்கார்டும் எதில் இருக்கும்? அதில் வரிசலாக இருக்கும். அதில் சின்ன மாற்றம் வந்துன்னா அதுவும் மாறிடும். எவ்வளவு காலம், எவ்வளவு நிகழ்வு, எந்த இடம், என்ன மாதிரி உங்களுக்கு எனக்கும் தொடர்பு, அப்படிப்பட்ட பதிவுகளை எல்லாம் மிக அழகாக கிளாசிஃபிகேஷன் பண்ணி என்ன பண்ணி வைக்கும், தூத்து வச்சுருக்கோம். அப்படி மேலே சந்நிதி மாத்திரம் அப்படி பார்த்த மாத்திரம் மேலே எல்லாம் என்ன வந்துடும், எல்லா ரெக்கார்டும் வந்துடும். ஆஹா வந்துட்டாயா அப்படிங்கிற மாதிரி. சில பேரை பார்த்தா பயமாக இருக்கும் இல்லையோ, சில பேரை பார்த்தா ஒரு சந்தோஷம், வாங்க வாங்க அப்படிங்கிறோம். சில பேரை ஏண்டா பார்க்குறோம்னு இருக்கும், அது வேறு விஷயம். எதுக்கு சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும் இந்த மனது என்ன பண்ணுறது, எல்லா விதமான உணர்வுகளையும் ஒரே வீணம் மீட்டுறது. சிங்காரம், ஹாஸ்யம், பயம், ரௌத்ரம், பீபத்சம், அஷ்டரசம், சஞ்சார பாவம்னு சொல்லுவா. 32 விஷயம் அது. அந்த 32 விஷயத்தையும் இந்த மனசு என்ன பண்ணும். இப்போ இந்த 32 விஷயம், இந்த 8 ரசம், இந்த எண்ணங்களாக்குவது, அதை ஒருங்கே பதிப்பது, கேட்கும்போது திருப்பி கொடுக்கறது, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எதில் இருக்கே, அது சகஸ்ராட்சங்கிற வார்த்தையினால் சொல்கிறேன். அப்போ சகஸ்ர பாதம்னா என்ன, சகஸ்ராட்ச சகஸ்ர பாதம் அப்படின்னு சொன்னால், நம்ம அழகு பாருங்கள், நம்ம உடம்பில் இதை பிராணசக்தி இருக்குது, முத்ரான்னு சொல்கிறாத. இந்த இந்த கோயிலில் பூஜை பண்ணும்போது இப்படி கையெல்லாம் இப்படி காட்டுவோம், ஆவாகன ஸ்தாபன சன்னிதான, ஏதோ அவர் மாட்டுக்கு ஏதோ காட்டுறார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போனால், அதுக்குள்ளேலாம் அந்த காலத்தில் பிராணசக்தியை உடம்புக்குள்ளே தேக்கி அதை விரல் நுனி வழியாக வெளிப்படுத்தி ஒரு ஜட வஸ்துவில் பிராணசக்தியே ஏற்படுத்தியிருக்கா. அவ்வளோ வல்லமை இருக்குது இந்த முத்திரைக்கு. அதுக்குள்ளே அவ்வளோ ஆய்வு பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, பதம் என்று சொன்னால் நம்ம உடம்பு இருக்குல்ல, அதை கட்டங்கட்டமாக ஓவியம் போடும்போது பிரிச்சுக்கும்ல, அது மாதிரி பிரித்தா பல பதங்களாக இருக்கும்.
இது எல்லா விஷயத்தையும் எந்த இடத்துல பாதிப்பு இருக்குன்னாலும் நம்மளுக்கு உணர்த்து வந்துடும். சகஸ்திர பதம் அப்படின்னா உடம்புக்கு பேர். நம்ம உடம்புல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வை தரும். கை ஒரு விதமான உணர்வு, கண் ஒரு விதமான உணர்வு, காது ஒரு விதமான உணர்வு, கண்ணம் ஒரு விதமான உணர்வு, கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அந்தந்த விஷயங்கள்லாம் வெவ்வேறு விதமான உணர்வை நமக்கு தரும். அந்த இடத்த ஒரு முள்ளு குத்துறதுன்னு வச்சுங்களேன், அது ஒரு உணர்வு, அதுக்கு ஒரு புள்ளியை தான் நம்ம தாங்குகிறோம். ஆனால் அது சுருக்குன்னு குத்திகிட்டே இருக்கும். அது ஒரு சின்ன பகுதி, அதுதான் நமக்கு வெளிப்படுத்தும். பொது உணர்வு டோட்டலாக பாடியில் எந்த வியாதியும் இருக்குன்னா உடம்பை பற்றி பிரச்சனை பண்ண மாட்டோம். ஒரு சின்ன பல்லு வலிலாம் மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்கவே மாட்டோம். எதை தான் வரும், அது மேலே வந்துடும். அப்போ பதம் என்று சொல்வது ஒரு உணர்வுடைய, அறிவுடைய, ஆற்றலுடைய ஒரு செயலாக இருக்கக்கூடிய இந்த உடலை பதம் என்று கூறுகிறார்கள். சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் இதெல்லாம் வேதம் சொல்கிறது. நான் அதுக்குள்ளே போகல. அப்போ 1000 பதம்னா இந்த உடம்போட ஏரியா. அது சின்ன குழந்தைக்கு கிடையாது. சின்ன குழந்தை இருக்குல்ல, அது இப்போ ரொம்ப பிறந்த குழந்தையாக இருக்குது, கையும் காலையும் ஆட்டிகிட்டே இருக்கும், அப்படி தானே? அதுக்கு சில உணர்வு கிடையாது, சில அறிவு கிடையாது, சில செயல் கிடையாது. அப்போ அது வளர வளர அந்த அறிவு, செயல், ஆற்றல், ஞான பலக்கிரியாச்ச உபனிஷத் மிக அழகாக சொல்லுகிறது. ஞானம், பலம், கிரியை, இது எல்லாத்துக்கும் சாமர்த்தியம் கொடுக்கும். அப்படி தானே? ஒரு பொருளை தூக்கணும் அப்படின்னா கைக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். பிறந்த குழந்தை தூக்குமா? தூக்காது, சாமர்த்தியம் இல்லை அதுக்கு. அப்படி தானே? புத்தி சாமர்த்தியம் வேணும், செயல் சாமர்த்தியம் வேணும். அப்போ அந்த விஷயத்தை தான் பாதம்னு சொல்கிறா. பாதம், பதம், பாதம்னா ஏரியாவை குறிக்கும் இந்த இடத்துல. சரி, இப்போ சகஸ்திரம்னா அப்படி வருது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா சகஸ்திர லிங்கம்னு, சகஸ்திர நாமம்னு ஒன்று இருக்குது. சகஸ்திர நாமத்தில் என்ன விசேஷம்னா, ஒரு சாமியினுடைய திருசதியில் சாமியினுடைய மனநிலை முழுக்க இருக்கும். அதுக்கு பேர் மூல மந்திர திருசதின்னு பேர். சாமியினுடைய மனநிலை, அவர் கோபமாக இருக்காரா, அன்பாக இருக்குமா, தேவதை இதோறும் அந்த மனநிலை இருக்குது. இது கோபமாக இருக்கக்கூடிய, சாந்தமாக இருக்கக்கூடிய, அகோரேபியோ கோர கோரதரேபியா அப்படின்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கா. ரௌத்ரமாக இருக்கிற சாமி, சாந்தமாக இருக்கிற சாமி, அப்படி தானே? ஆனந்த கோலாகலம் மகிழ்ச்சியாக இருக்கிற சாமி அப்படின்லாம் இருக்குது. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அது மனநிலையை சொல்லும். அஷ்டோத்திரம் அப்படிங்கிறது உயிர்நிலை. ஒரு தேவதை இருக்கா இல்லையாங்கிறதே அஷ்டோத்திரத்தை வச்சு தெரிஞ்சிடலாம். ஆனால் சகஸ்திரநாமங்கிறது தேவதையினுடைய 1000 அடையாளம். உடம்பு, இந்த உடம்பை அக்கு வேணா ஆணி வேணா பிரித்து சொல்லிடும். இந்த தேவதை இப்படி தான் வரும், இப்படி வராது. வயோவஸ்தா விவர்ஜிதா, கண்டிப்பாக லலிதா பரமேஸ்வரி வயசான பொண்ணாக வரமாட்டா. அப்போ வயசான பொண்ணாக நம்ம தியானத்துலேயோ ஜபத்துலேயோ பூஜையிலையோ கனவுலையோ வந்தால் அது லலிதா பரமேஸ்வரி இல்லைன்னு உறுதி சொல்கிறது. இந்த மாதிரி தான் வரும். பிள்ளையார் உயரமான மனிதராக வரமாட்டார், குள்ளமாக தான் வருவார். அங்குஷ்ட மாத்திர பிரமாணம். அப்போ எந்த தேவதை எப்படி வரும், என்ன வாசனை வரும், என்ன மாதிரி புலன்களால் அது புரிஞ்சிக்க முடியும். அது கை எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், வஸ்திரம் எப்படி இருக்கும். அம்பாள் பட்டுக்கட்டின்னு வரும். உள்கு செம்பட்டு உடையாத எதனாமற்ற சொல்ல என்ன, அப்புறம் இன்னி சுவாசம் வேஸ்ட்டாக போய்டும் எனக்கு. அதனால் அந்த பட்டுக்கட்டின்னு வரதை சொல்கிறார். அதே நீங்கள் காசி விசாலாட்சி சாதாரணமாக இருக்கும், எந்த விதமான ஆபரணமும் இருக்காது, சாதாரணமாக இருக்கும். அது மகாலட்சுமி உடம்பெல்லாம் என்னவாக இருக்கும், ஆபரணம் போட்டோம். அதெல்லாம் வந்து தியானத்தில் பார்த்து அதோட சத்தை பதிவு பண்ணியிருக்கா. ஆகமமாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், மற்ற புராணங்களில் சொல்லப்பட்ட விஷயமா இருக்கட்டும், சகஸ்ரநாமத்தில் பதிவு பண்ணியிருக்கிறதெல்லாம் அந்தந்த தேவதையினுடைய அங்க லட்சணம். இப்போ ஒரு 100 பேர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இவர் தான் இந்த மனிதர் அப்படின்னு நீங்கள் எப்படி அடையாளம் காணுவதற்கு உண்டான சரியான தொகுப்புரை தான் சகஸ்ரநாமம். அவ்வளோது சிறப்பு இருக்குது. நீங்கள் எந்த சகஸ்ரநாமத்தை படித்தாலும் அந்த சாமியை நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். இப்போ ஒரு மனிதரை நம்ம எங்கே இருந்தாலும் அடையாளம் கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுங்க, அந்த மாதிரி அது. அது மாதிரி சகஸ்ர லிங்கம்ங்கிறது என்ன, ச அப்படின்னா சிவம்னு அர்த்தம். சன சிவம், சஹ வை ரசஹா அப்படின்னு. ச உமாஸ்கந்தா. சிவன் கோயிலில் எல்லாத்தையுமே இந்த விக்கிரகம் இருக்கும். சோமாஸ்கந்தர்னு ஒரு விக்கிரகம், அதை வச்சு தான் உற்சவம் பண்ணுவாள் கோயிலில். சுவாமி புறப்பாடு பண்ணணும்னா அந்த சாமிக்கு பேரே ச தான், வெறும் ச. அது பக்கத்தில் உமா, நடுப்புற ஸ்கந்தர். ச உமா ஸ்கந்தா, ச உமா ஸ்கந்தா. அது சோமாஸ்கந்தா. சந்தியில் கல் ப்ளஸ் கண்டு கற்கண்டுன்னு மாறிடுறதோ இல்லையோ, அது மாதிரி மாறிடும்.
அப்போ சங்கிறது சிவனை குறிக்கும். ஹங்கிறது ஹ ஐயவுன்னு ரெலுக்கு ஏவோங்க ஐயவுச்சுன்னு நடராஜ பெருமான் உடுக்கையை அசைச்சு வடமொழிக்கு வியாக்கரணம் இலக்கணத்துக்கு உண்டான ஒரு அடிப்படை வித்தை வெளிப்படுத்தினார். அதில் 2 தடவை ஹ சொல்லியிருப்பார். ஹய வரட்டு ஹல்லு அப்படின்னு. இந்த ஹ அப்படிங்கிற வார்த்தை இருக்கோ இல்லையோ, அதுதான் நந்தி அதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். இந்த ஹ அப்படிங்கிறத இப்போ நான் சேவுக்கு சிவன்னு சொன்னேன். இந்த ஹ அப்படிங்கிறதுக்கு நந்தி என்ன பாஷ்யம் சொல்கிறாருன்னா அம்பால்னு எழுதியிருக்காரு. அருளது சக்தி. அருள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. சத்தினி பாதம் இல்லைன்னா சிவஞானமே இல்லை. அந்த சத்தினி பாதம், அந்த அம்பாளுடைய கருணை நம்ம பேரில் முதல்ல விழணும். சூரியனை நாம் அடையணும்னா சூரிய ஒளி நம்ம பேரில் முதல்ல விழுந்துடும். சந்திரனை பார்க்கணும்னா அந்த குளிர்ச்சி நம்ம பேரில் விழும். அதனால் அம்பாள் தான் பரம கருணாமூர்த்தி. அதனால தான் வைஷ்ணவத்தில் கூட ஸ்ரீபாஷ்யம் முதல்ல, ஸ்ரீசூத்திரம் எல்லாத்துலேயுமே பார்வதி முதல்ல வந்துடுவா, அம்பாள் முதல்ல வந்துடுவா. அவ்வளோ சிறப்பு. அவள் என்ன நோக்கத்தில் செஞ்சாங்கிறது தெரியாது, நம்ம புரிஞ்சுக்கிறது சொல்கிறேன். சக்தி தான் முதல்ல. அந்த ஹ அப்படிங்கிறது சக்தி. சஹ. ஸ்ர அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்ரவதி அப்படின்னா என்ன அப்படின்னா மேகம் ஒரு கோல்யோ, அந்த மேகத்தில் தண்ணி குளிர் காற்று வீசினா அப்படியே கீழே என்ன விழுந்துடும், அந்த ஜலம் கீழே கொட்டிடும். அப்படி கீழே கொட்டுறதை நீங்கள் மழைன்னு சொல்கிறீங்க, வருஷான்னு சொல்கிறேன். அதை தான் ஸ்ரவதின்னு சொல்கிறோம். ச ஹ ஸ்ர. இப்போ என்ன விஷயம்னா, சிவனிடத்திலே சிவனுடைய அருளையும் சக்தியினுடைய அருளையும் ஸ்ரவதி வெளிப்படுத்தி அருள்வது எதுவோ சஹஸ்ர. என்னது வெளிப்படுத்தி அருளும். அது மேகம் மாதிரி இருக்கே, அது பக்தியினால் குளிர் காற்று வீசினா வரும். அது மழையாகணும், இல்லைன்னா மேகத்தில் அப்படியே போயிட்டே இருக்கும் இங்கேயும் எங்கேயும். அந்த பக்தி ரசத்தினால் மாத்திரம்தான் அதை வெளிப்படுத்த முடியும். சஹ ஸ்ர. அதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய அந்த வஸ்துவுக்கு அதில் என்ன சொல்கிறாரு, லிங்கம்னு சொல்கிறார். சஹஸ்ர லிங்கம். லிங்கம்னா என்ன? லீ பிராபனே கம் கச்சதீதி லிங்கம். எதனிடத்திலிருந்து எல்லாம் தோன்றியதோ, எதனிடத்து எல்லாம் ஒடுங்குமோ அதுக்கு லிங்கம்னு சொல்கிறோம். இப்போ சகசிரலிங்கம்ங்கிற வார்த்தைக்குள்ளே என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண ஏகலிங்கமாக இருந்தால் அதனுடைய பலன் வேறு, சகசிரலிங்கமாக இருந்தால் அதனுடைய பலன் வேறு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. அவாவா பண்ண பாவத்தை அவாவா தான் அனுபவிக்கணும். அதில் ஏதாவது மாற்றம் உண்டா? என்ன பாவம் பண்ணவோ அதை மாற்றி கூட அனுபவிக்க முடியாது. பாவத்தை முதல்ல அனுபவிச்சுக்கிறோம், புண்ணியத்தை பின்னாடி அனுபவிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எந்த காலத்தில் எந்த பாவத்தை பண்ணியோ எந்த புண்ணியம் இன்னதனால் இன்னபடி தெளிவாக இருக்கும். இன்னும் பொழுது அதில் இன்னும் தெளிவாக, அவ்வளோ தெளிவாக அந்த பாவத்தை நம்ம அனுபவிச்சாகணும். நம்ம புண்ணியத்தையும் என்ன பண்ணி ஆகணும், அனுபவிச்சாகணும். அப்படி அனுபவிச்சாகணுங்கிற விதி இருந்தால் கோயில் என்ன பண்ணுதுன்னு கேட்டேன். இந்த ஒரு கேள்வி. நான் பண்ண பாவத்தை நானே அனுபவிக்கிறேன், நான் எது கோயிலுக்கு போனோம்? அப்படி கோயிலுக்கு போனால் சாமி தீர்த்துருவார்னு சொன்னோம்னு வச்சுங்க. சாமி தீர்த்துருவார் அப்படின்னு சொன்னால் எப்படி தீர்க்கிறார்? அடுத்த கேள்வி. எனக்கு சாமியவே சந்தேகப்படுவோம். தப்பு இல்லையே. நம்ம என்ன சொல்கிறோம், நம்புறதுக்கு முன்னாடி சந்தேகப்பட்டுருணும். அப்படி தானே? எப்படி தீர்க்கிறார்? என்னோடய பாவம் என்கிட்ட இருக்கு, அதை அவர்கிட்ட நான் கொடுத்துட்றேன். சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லி சங்கல்பத்தை பண்ணி நம்ம இருக்கிற பாவத்தை யார்கிட்ட கொடுத்துட்றோம்? சாமிகிட்ட கொடுத்துட்றோன்னு வச்சுங்க. அதனால் சாமி தொடக்கூடாதுன்னு சொல்கிறோம், எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டா இப்போ அவர் தீர்க்கிறார் அப்படின்னு சொன்னால் எப்படி தீர்க்கிறார்? அதான் அங்கே விஷயம். என்னன்னா, இந்த சகசிரலிங்கம் அங்கே தான் வருது. என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒரு நம்ம இந்தியாவோட, நான் வேறு எதுவும் பொருளாதாரமாக சொல்லலை, தயவு பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். உங்கள் அத்தனை பேர் பாதங்கள்லேயும் திருப்பி என்னுடைய தலையை வச்சு கேட்டுக்கிறேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஒரு அமெரிக்காலேருந்து ஒரு 10 ரூபா வருது, இந்தியாவிலேருந்து ஒரு 10 ரூபா வருது, மற்ற நாட்டிலேருந்து ஒரு 10 ரூபா. இதுக்குள்ளே என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பேங்க்கில் போய் கேட்டால் அது அதுக்கு பணம் கொடுக்குறா. இதுக்கு 8 ரூபா, இதுக்கு 10 ரூபா, இதுக்கு 40 ரூபா, இதுக்கு 80 ரூபா, இதுக்கு 60 ரூபா, இதுக்கு 100 ரூபான்னு கொடுக்குறா. அந்த மதிப்பு கொடுக்குறாளோ இல்லையோ, அந்த மாதிரி நமக்கு கொடுக்கறது ஃபாரின் கரன்சியாக இருக்குது.
அதிகம் உலகத்திலேயே அதிக மதிப்புடையது எது அப்படி எந்த ஒரு ரூபா தாளுக்கு மதிப்பு ஜாஸ்தியோ அவள் வந்து ஒரு ரூபா கொடுத்தா 140 ரூபான்னொன்னே அது புரியறதுக்கு சொல்கிறேன். உடனே உதாரணத்தை பிடிச்சின்னு உள்ளதை விட்டுறக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். சாமி சொன்னார் வெறும் கரன்சின்னு கடைசியில் அப்படின்னு சொல்லக்கூடாது யாரும். அதனால் என்னென்னா 150 ரூபா ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறான்னா அது மாதிரி ஒரு 10 ரூபா தாளை போட்டான்னா அவன் 1500 தட்டில் என்ன போட்டான், அந்த விஷயம் வந்துருதுன்னு அர்த்தம். நமக்கான வரவு என்னவாயிடும், 1500 வந்துடும். அங்கே போடப்படுறது 10 ரூபாயாக இருந்தாலும் நமக்கு எவ்வளோ வந்துடும், 1500 வந்துடும். அந்த மாதிரி ஒரே நேரத்தில் பலனை 1000 ஆக்கி எது கொடுக்கும், இந்த கரண்ட்டில் காயின் சுற்றுறதுன்னு ஒன்று வச்சுருக்கோம். லோ வோல்டேஜை வந்து ஹை வோல்டேஜ் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கருவி வச்சுருக்கா. அதில் காயில் சுற்றி வச்சுருக்கா. அதில் எந்த அளவுக்கு சுற்றுறாலோ அந்த அளவுக்கு அது ஹை வோல்டேஜை ஆக்கி கொடுக்குது. லோ வோல்டேஜ் பேலன்ஸை அது என்ன பண்ணுது. அதே மாதிரி ஒரே லிங்கம் தான் என்னால் தரிசனம் பண்ண முடியும். ஆனால் அந்த ஒரு லிங்கத்துக்குள்ளேயே 1000 லிங்கத்தை தரிசனம் பண்ணினா எல்லா பலனையும் சேர்த்து எப்படி கொடுக்குமோ அதை மாதிரி நமக்கு அந்த பலனை கொடுத்துரும் அந்த சாமி. சில பேர் பண்ணுற பாவம்லாம் அதிகமாக இருக்குது, அதை போக்குறதுக்கு அந்த விஷயத்தால் முடியல. அப்போ ஒரு ஞானி அதை என்ன பண்ணுறாரு, ஆகமத்திலே பரிந்துரைத்திருக்கா. பெரிய பெரிய க்ஷேத்திரங்கள் பஞ்சக்ரோஷ க்ஷேத்திரத்தில் அதோட லட்சணத்தை சொல்லும்போது சகஸ்திரலிங்கம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சகஸ்திரலிங்கம்னா இப்போ நிறையா பேர் அங்கே வந்துடுவா, பாவத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறேன். எல்லாரும் கங்கை யமுனா சரஸ்வதி எல்லாருமே பாவத்தை பண்ணிவிட்டு, அதுவும் மாயரத்தை பற்றி ஒரு கதை சொல்லும்போது ஒரு செவின்னு எதையுமே நம்ம தள்ளிட முடியாது. கௌதமர் இப்படி நடந்து போகிறார், ஏற்ற மாதிரி ஒரு 3 பேர் போகிறா. கௌதமர் எப்பொழுதுமே ரொம்ப அனுஷ்டானமாக இருப்பார். அந்த அம்மாவை பார்த்துட்டு ஓரம் போ அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அப்படி கருத்து போயிருக்கா 3 பேரும். என்ன தெரியலையா, நான் நதி தேவதை பாவத்தினால இப்படி கருத்து போயிட்டேன்னு சொல்கிறா. அப்போ சமஸ்த பாவமும் எங்கே வந்துடுறது, நதிகள்கிட்ட வந்துடுது. எல்லோரும் கொண்டு போய் சாக்கடை தண்ணி அதில் விட்டால் அப்படியே கலந்துடாம. நான் வேறு எதுவும் பேசலை, தயவு பண்ணி சொல்கிறேன். நம்ம பாவம் அந்த பாவத்தை அதில் கலக்கிறோம். சாக்கடையாகிற பாவத்தை கடந்துகிட்டே இருந்தோம்னா அந்த புனிதம் என்ன ஆகிட்டே போவோம். அப்போ கருத்து போகும். அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அந்த கதையை சொல்கிறா, கருத்து போகிறான்னு. அதை நிவர்த்தி பண்ணுறது கும்பகோணத்தில் வந்து ஸ்நானம் பண்ணுறா. இங்கே வந்து எல்லா பாவத்தையும் கும்பகோணே கிருதம் பாவம் கும்பகோணே வினச்சதி. அப்போ எல்லா பாவமும் வினஸ்தியாருது. அந்த மாதிரி ஒரு தரிசன மாத்திரத்தில் சமஸ்த பாவத்தையும் நாசம் பண்ணணும். சில பாவத்தை அழித்து சில பாவத்தை நம்ம நீக்கிக்கிறதுக்கு 1000 லிங்கத்தை தரிசனம் பண்ணணும். சில பாவத்தை நீக்கிக்கிறதுக்கு 1000 பஞ்சமகா பாதகம்னு சொல்கிறா. சில பாதகங்கள்லாம் பண்ணிடுறோம். அதுவாக இருந்தாலும் கடவுள் அதை என்ன பண்ணுவார், நிவர்த்தி பண்ணணுமே. அவரோட விஷயம் கருணையினால் அப்படி நிவர்த்தி பண்ணக்கூடிய சூழலை உருவாக்கணும்னா அந்த 1000 லிங்கத்தினுடைய பலனை என்ன கொடுக்கணும், கொடுத்தா தான் அது என்ன பண்ணும், அந்த பாவம் அழியும். இப்போ இரும்பு உலக்கையை முழுங்கிட்டு இஞ்சி கஷாயம் கொடுன்னு கேட்டால் முழுங்கினது இரும்பு உலக்க, அது எப்படி செரிக்கும். அந்த மாதிரி பாவத்தை பண்ணிவிட்டு வெறும் இஞ்சி கஷாயம் கொடுத்தா சரியாகுமா, அதுக்கு தகுந்த மாதிரி பாவ நிவர்த்தி கொடுக்கணுமோ இல்லையோ. அந்த மாதிரி எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அதை இந்த சகஸ்திரலிங்கம் ஒரே லிங்கமாக இருந்து தீர்க்கும். அதனால் மகாட்சேத்திரத்தில் இந்த சகஸ்திரலிங்கம் இருக்கும். இந்த சகஸ்திரலிங்கத்தை யார் தரிசனம் பண்ணுறாளோ அவளுக்கு சமஸ்த பாபங்கள்லேருந்தும் அவள் என்ன வெளியில் வந்துடுறா பார்த்த மாத்திரத்தில். அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம் அதில் என்ன இருக்குது. அதை தான் சகஸ்திரலிங்கம்னு சொல்கிறோம். அதை தரிசித்து நம்மளுடைய புண்ணியத்தை வளர்த்து அதுக்கு ஒரு பூஜை பண்ணினா 1000 தடவை பண்ண மாதிரி அந்த பாவம் போனால் அது 1000 பாவத்தையும் சேர்த்து வச்சு. அவ்வளோது சிறப்பு இந்த சகஸ்திரலிங்கத்துக்கு இருக்குது. அதை தரிசனம் செய்து எல்லாம் வல்ல இறைவனின் அருளை பெற பிரார்த்திப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து. சிவகலாமூர்த்தி அடுத்த வார சிந்தனையாக லிங்கம் பிளந்தீசர் அப்படின்னு அபிராமி பற்றால் கால்சம்மார மூர்த்தியினுடைய வடிவத்தை சொல்கிறார் அவர். அந்த வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிந்திக்க போகிறோம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.